உழைச்சி சம்பாதிச்சது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, பேரும் புகழும் கீர்த்தி உங்களோட உழைப்பினால் வந்தது, பூர்வ ஜென்ம புண்ணியம். ஃபைன். என்ன விட்டீங்கன்னு கேட்குறேன். இதை பூரா நான் பொதுமக்களுக்கு எழுதிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாருன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் தானமாக கொடுத்தாரு, பொதுமக்கள் எல்லாமே இல்லாமல் எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையுமே ஏழைகளுக்கு, குழந்தைகளுக்கு, வாய் பேச முடியாத காதுகளாக குழந்தைகளுக்கு எழுதி கொடுத்தாரு மொத்தமாக. அவருடைய குடும்பத்தில் ஒருத்தர் எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்க எல்லாமே ட்ரஸ்ட் நிர்வாகிகள். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ராமாவரம் தோட்டம்னா எம்ஜிஆர் வாழ்ந்த ராமாவரம் தோட்டம், எம்ஜிஆர் வாழ்ந்த டி நகர் வீடு. அவர் முதலமைச்சரான நாள்ல இருந்து மரணிச்ச கடைசி நாள் வரைக்கும் ஒரு சென்ட் லேண்ட் வாங்கல, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கல. அவர் முதலமைச்சர் ஒரு நாள் 11 வருஷம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கல. இருந்த ப்ராப்பர்ட்டி பூரா பப்ளிக் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அது விட்டு கொடுத்தேன்னு சொல்றது. கலைஞர் தன்னுடைய வீட்டை கோபாலர் வீட்டை எனக்கு பிறகு என்னுடைய மனைவிக்கு பிறகு பொதுச்சுத்தாரு மருத்துவமனை ஆக்கியிருந்தார். அது விட்டு கொடுக்குறது. நீங்க என்ன விட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. நான் இதை விட்டுட்டு வந்துட்டேன் பாருங்க, என்கிட்ட இவ்வளவு இருந்துச்சு சார், நான் எல்லாத்தையும் பொதுமக்கள் நீங்க சொல்லுங்க. நண்பர்கள் சொன்னாங்க, திரு அண்ணாமலை கூட சொன்னார், அவங்க ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறாரு, அது அவர் பேர்ல உள்ள ஸ்கூல். ஸ்கூல்ல ஃபீஸ் கிடையாதுன்னா சொல்லுங்க. ஏழைகளுக்கு நாங்க இலவச கல்வி கொடுக்கணும். ஏன் ஸ்கூல்ல ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லுங்க சார். அதுல வருமானத்தை அஃபிடேவிட்ல காமிச்சிருக்காரு. எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. நான் சொன்னேன் நீ அந்த ஸ்கூல் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த வருமானத்தை அப்ப அவரோட ஸ்கூலுங்கிறது அஃபீஷியல் ஆயிடுச்சு. திரு அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டு அஃபீஷியல். ஏன் ஸ்கூல்ல எல்லாருக்கும் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லுங்க. அது செய்யலாம்ல. அப்ப யூ ஆர் டூயிங் எ பிசினஸ் ஆஸ் எவ்ரிஒன் டஸ். இன் வாட் வே யூ ஆர் டிஃபரெண்ட்.